அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் மூடல் உவகை குறள் எண் 1329. ஊடுக மன்னோ ஒழி இழை யாம் இறப்ப நீடுக மன்னோ இரா. ஒளி பொருந்திய நகைகள் இந்த தலைவி பொய்கோபம் கொள்ளட்டும், நான் கெஞ்சி மகிழ இந்த இரவு பொழுது நீடட்டும். Let the heroine has love fight. Let the night prolong so that I could beg and please her to make love. துடிப்பா முடியாத இரவில் விடியாத பொழுதில் தலைவன் கெஞ்சலும் கொஞ்சலும் தொடரட்டும், அழகான அலங்காரத் தலைவி மேலும் ஊடல் கொள்ளட்டும். முடியாத இரவில் விடியாத பொழுதில் தலைவன் கெஞ்சலும் கொஞ்சலும் தொடரட்டும், அழகான அலங்காரத் தலைவி மேலும் ஊடல் கொள்ளட்டும். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, ஒளிகொண்ட அணிகொண்ட பெண்ணாள் இன்னும் இன்னும் ஊடுவாளாக. அவளை நான் கொஞ்சி கொஞ்சியும் கெஞ்சி கெஞ்சியும் ஊடல் தீர்க்கும் வரை இரவே நீ உன்னை நீட்டித்துக் கொள்வாயாக என்று சொல்கிறார் கவிப்பேரரசு. இப்போ இங்க ஆண் என்ன சொல்றான், நான் என் தலைவிகிட்ட போய் கெஞ்சணுங்கிறான் தலைவன். ஏன் கெஞ்சணும்? அவ ஊழிருந்தா தான் நான் போய் கெஞ்ச முடியும். நான் கெஞ்சினா தான் அவ மிஞ்சுவா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சுவேன், அப்புறம் அங்க எங்களுக்குள்ள ஒரு சமரசம் நடக்கும்னு சொல்லுவான். இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா வடிவேல் பகல்ல காலைல தூங்கி எழுந்தோடனே அம்மாவை தொட்டு கும்பிட்டு தீபாவளி நாராத்தி எல்லாம் காமிச்சிட்டு வேலைக்கு போவாரு. மாலையில வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவாரு. வந்த உடனே அந்நியனா மாறிடுவாரு, அம்மாவை போட்டு அடி பின்னுவார். இந்த மாதிரி சில வீடுகள்ல ஆண்கள் பகல்ல மத்தவங்க முன்னாடி, கூட்டு குடும்பத்துல மத்தவங்க முன்னாடி எல்லாம் மனைவி கிட்ட வீராவேசமா இருக்கிறதா காமிச்சுக்கிறது. அதை செஞ்சுவா, எது செய்வா அப்படின்னு அதட்டி எல்லாம் பண்ணிக்கிறது. இரவு பொழுது ஆகும் பொழுது என்னன்னா காலில் விழுந்துருது. சில பேர் காலில் விழுந்து ஊர்ந்து போறாங்க இல்லையா, அந்த மாதிரி காலில் விழுந்துருது. விழுந்துட்டு அம்மா தாயே மன்னிச்சுக்கோ, மற்றவங்க முன்னாடி நான் அப்படி கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி கெத்தா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டேன், மன்னிச்சுக்க தாயே அப்படின்னு கெஞ்சறது. இப்படி கெஞ்சறதுக்கும் கொஞ்சறதுக்கும் இந்த ராத்திரி பொழுது வேற இன்னும் நீடிட்டு போகணுமா தலைவனுக்கு? என்ன ஜென்மங்க அது அப்படின்னு தலைவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றாரு. அதனால நீ கொஞ்சம் ஊடல் செய்யி, நீ அழகான விடையெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்க, ரொம்ப அழகா பிரகாசமா இருக்கிற, ஒளி பொருந்திய கண்கள் வச்சிருக்கிற, உங்கள்கிட்ட நான் கெஞ்சணும், ஐயா என்ன மன்னிச்சிருன்னு, அதுக்கப்புறம் கொஞ்சணும், அதுக்கப்புறம் நம்ம கூடணும், இதுக்கெல்லாம் இவ்வளவு வேலை நடக்கணும் இல்ல, அதுக்கெல்லாம் இரவு பொழுதே நீ நீடித்திரு அப்படின்னு சொல்லி தலைவன் பேசுறதாக வள்ளுவர் இங்க சொல்றார். அதற்கு ஒரு பாடல், தித்திக்கும் இதழ் எனக்கு என்றென்றும் அது உனக்கு, நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன, கண்ணோடு உண்டானது நெஞ்சோடு ஒன்றானது, உன்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில், எண்ணமென்ற ஏடெடுத்து எழுதும் பாடலே தலைவி, இல்லறத்தில் நல்லறத்தை தேடும் வாழ்க்கையிலே துணைவி, அன்பு என்ற காவியத்தில் நல்ல ஆரம்பமே வருக, முன்னுரைத்த காதலையே உந்தன் முடிவுரையாய் தருக, முதுமை வந்த பொழுதும் இளமை கொள்ளும் இதயம், நான் வழங்க நீ வழங்க இன்பம் நாளுக்கு நாள் வளரும், மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன் என்று இருமலர்கள் என்ற படத்தில் வாலி எழுதி டிஎம்எஸ்பி சுசீலா சிவாஜி பத்மினி நடிச்சிருப்பாங்க. எம்எஸ்பி இசையில செம பாட்டுங்க. இந்த கடைசி 4 லைன் வாலி என்ன எழுதிருக்காரு பாருங்க, கணவன் கனவிக்கிட்ட ராத்திரில தான் கெஞ்சிட்டு இருக்கிறான், என்ன மன்னிச்சிருமா தாயே, கொஞ்சம் என்னை பத்தி நினைச்சு பாருமா, உன் ஆசையை நான் கொஞ்சம் தூண்டி விடுறேன், அப்பாதி என்னை பத்தி நீங்க நினைச்சு பாரு, என் கண்களை நேருக்கு நேர் சந்தி, நீ இப்படி விட்டத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கெஞ்சரா அப்படிங்கறது அந்த பாடல் சொல்லுது. அதைத்தான் குறளும் சொல்லுது. ஊடுக மன்னோ ஒழியிழை யாம் இறப்ப நீடுக மன்னோ இரா. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளையாவுடைய கிழமை சேரம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.